குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபேக்டரி என்விரான்மெண்ட்ல எப்படி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட்டை எவ்வாறு நாம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், அதாவது தடுக்கலாம், அல்லது ஃபயர் ஆக்சிடென்ட்டை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம். ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்டை நம்மளால தடுக்க முடியும். அவ்வாறு தடுக்க முடியாம தவறுதலா ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துட்டா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை எப்படி நாம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நாம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். பிரிவென்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ஃபயர்ஸ். ஸோ ஃபயர் அப்படிங்கிறது 3 விஷயங்களால தான் நடக்கும். ஸோ ஃபயர் இஸ் நத்திங் பட் பர்னிங் ஆஃப் கம்பஸ்டிபிள் மெட்டீரியல். ஸோ எரியக்கூடிய பொருட்களுடைய பர்னிங் தான், அது எரியறது தான். கம்பஸ்டிபிள் மெட்டீரியல் வந்து எரியறது இல்லையா, அதுதான் வந்து ஃபயர். அப்ப ஃபயர் அப்படிங்கிறது நடக்கணும், எரியணும் அப்படின்னா, ஃபார் கம்பஷன், அது எரியணும் அப்படின்னா 3 மெயின் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை. 3 முக்கியமான விஷயங்கள் எரியறதுக்கு தேவை. ஸோ 3 மெயின் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை. அந்த 3 விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபியூவல், எரியறதுக்கு தேவையான ஃபியூவல். அடுத்து இரண்டாவது ஹீட், வெப்பம், இரண்டாவது வெப்பம் தேவை. மூன்றாவது ஆக்சிஜன் தேவை. இந்த 3 விஷயங்களும் இருந்தா மட்டும்தான் ஃபயர் நடக்கும். இதுதான் நம்ம ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபயர் ட்ரையாங்கிள்ன்றது ஃபியூவல், ஹீட், ஆக்சிஜன் 3 சேர்ந்தா மட்டும்தான் எரியும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் ஃபயர் நடக்காது, எரியாது. ஸோ ஃபயர் எரியணும், ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். ஸோ அப்ப ஃபியூவல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஃபியூவல் அப்படின்னா என்ன? ஃபியூவல் கேன் பி கம்பஸ்டிபிள் சப்ஸ்டன்சஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ். ஃபியூவல் அப்படிங்கிறது ஒரு எரியக்கூடிய பொருள். அது என்ன வடிவத்தில் இருக்கும்னா, திட வடிவத்திலும் இருக்கும், திரவ வடிவத்திலும் இருக்கும், வாயு வடிவத்திலும் இருக்கும். திட, திரவ, வாயு 3 விஷயங்கள்லயும் இருக்கும். சோ உதாரணத்துக்கு வுட், பேப்பர், பெட்ரோல், கெரோசின், மண்ணெண்ணெய், எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதெல்லாம் நாம எரியக்கூடிய பொருளா நம்ம சொல்லலாம். The fuel will catch fire and burn provided a high enough temperature. ஒரு ஃபியூவல் வந்து ஃபயர் வந்து ஃபயர் கேட்ச் ஆச்சுன்னா உடனே எரிஞ்சிரும். ஆனா கூடவே அதுக்கு என்ன தேவை? ஹீட் வேணும், டெம்பரேச்சர் வேணும். Is brought about and continuous supply of oxygen is given. ஹீட் மட்டும் தேவையில்லை, கண்டினியூஸா ஆக்சிஜனும் தேவை. அப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களும் தேவை. ஃபியூவல் எரியணும்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சரும் வேணும், கூடவே கண்டினியூஸ் ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கணும். அப்பதான் ஃபியூவல் எரியும். It is important to note that without fuel combustion cannot take place. அப்ப ஃபியூவல் இல்லாம கம்பஷன், வெறும் ஆக்சிஜன் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்கு, எரிஞ்சிருமானா இட் இஸ் நாட் பாசிபிள். டெம்பரேச்சரும் வேணும், ஆக்சிஜனும் வேணும், கூட முக்கியமா ஃபியூவல் வேணும். அப்ப சாலிட் ஃபியூவல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மரக்கட்டை, நிலக்கரி, இதெல்லாம் சாலிட் ஃபியூவல். லிக்விட் ஃபியூவல் வந்து மண்ணெண்ணெய், அடுத்து பெட்ரோல், இதெல்லாம் லிக்விட் ஃபியூவல். கேசியஸ் ஃபியூவல் அப்படின்னா எல்பிஜி கேஸ், அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதெல்லாம் வந்து எரியக்கூடிய ஃபியூவல் மெட்டீரியல்ஸ். ஃபியூவலுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ ஃபியூவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட், டெம்பரேச்சர். அதுக்கு தேவையான எரியக்கூடிய வெப்பம் தேவை. ஆக்சிஜன் will begin to burn at a certain temperature. ஆக்சிஜன் சாதாரண நிலையில எரியாது, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை, வெப்பநிலையை அடைந்தவுடன் தான் ஆக்சிஜன் எரியும். So different type of fuel need different temperature to catch fire and burn. So நிறைய எரியக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எரியக்கூடிய பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வெப்பநிலையில எரியும். சோ அது எரிய ஆரம்பிச்சு அது எரியணும்னா ஒரு பொருளும் அது அந்தந்த பொருளுக்கான டெம்பரேச்சரை, வெப்பநிலையை அடைய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், wood need a higher temperature to catch fire. wood எரியணும்னா நல்ல அதிக வெப்பநிலை தேவைப்படும்.
ஆனா பட் பேப்பர் சீக்கிரமாவே எரிஞ்சிடும். நீங்க பாருங்க, ஒரு பேப்பரை கொளுத்தி தான் நம்ம ஒரு விறகையே எரிய வைக்கிறோம். ஏன்னா பேப்பர் ஈஸியா எரிஞ்சிடும், கம்மியான வெப்பநிலையிலேயே பேப்பர் எரிஞ்சிடும். ஆனா விறகு, மரம் அதிக வெப்பநிலை தேவைப்படுகிறது. பெட்ரோல் நீட்ஸ் மச் லெஸ்ஸர் டெம்பரேச்சர். பேப்பரை விட பெட்ரோலுக்கு மிக குறைந்த வெப்பநிலை போதும். So petrol needs much lesser temperature to catch fire and burn than paper. பேப்பரை விட பெட்ரோல் மிக குறைந்த வெப்பநிலையிலேயே எரிந்துவிடும். அப்ப பாருங்க, வுட்டுக்கு அதிக டெம்பரேச்சர் தேவை, பேப்பருக்கு அதை விட கம்மியா இருந்தாலே போதும், பெட்ரோலுக்கு அதை விட கம்மியா. அப்போ ஒவ்வொரு விதமான எரியக்கூடிய பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் தேவைப்படுகிறது. It is important to note that without heat, fuel cannot get ignited. Sorry. It is important to note that without heat, temperature இல்லாமல் ஒரு எரியக்கூடிய fuel வந்து எரியாது. கூடவே அதுக்கு ஆக்சிஜனும் தேவை. And hence combustion cannot take place. அப்போ டெம்பரேச்சர், வெப்பநிலையும் வேண்டும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டு, அதாவது வெப்பநிலை கம்மியா இருக்கு, இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கு. அப்போ வெப்பநிலை அதிகமா இருக்கிற இடத்துலதான் எரிய ஆரம்பிக்கும். அதனுடைய வெப்பத்தை வச்சுதான் அடுத்தடுத்து வெப்பநிலை உயர்ந்து அது எரியக்கூடிய பொருளாக. அப்போ ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் அதுக்கு வெப்பநிலை முக்கியம். சோ ஃபியூவல் முக்கியம். ஃபியூவல் இருந்தாதான் எரியும். ஃபியூவல் கூடவே ஹீட் தேவை, ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி ஹீட் இல்லாமலும் எரிய முடியாது. அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம எரியறதுக்கு மட்டும் ஆக்சிஜன் தேவையில்ல, கண்டினியூவா அது எரியக்கூடிய நிலையிலே இருக்கணும்னா ஆக்சிஜன் கண்டினியூஸ் சப்ளை வேணும். ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் இன் ஏர். ஆக்சிஜன் காற்றுல அவைலபிள், அங்கிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். The amount of oxygen in air is sufficient to continue to the combustion once it occurs. ஆக்சிஜன் வந்து காற்று, அந்த சுற்றுச்சூழலே வந்து இருக்கக்கூடிய காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இதெல்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனே எனஃப். எதுக்கு? ஒரு பொருள் எரிஞ்சதுன்னா அது கண்டினியூவா எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை அங்கிருந்து அதே எடுத்துக்கும். Hence to keep fire burning, oxygen is must. ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் ஆக்சிஜன் மிக மிக முக்கியம். It is important to note that without oxygen, combustion cannot continue to take place. So oxygen இல்லாம கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்காது. இப்ப பாருங்க, இந்த ஒரு மெழுகுவத்தியை எரிய வச்சிடறோம், எரிஞ்சிடுச்சு. ஒரு கிளாஸ போட்டு மூடிடுங்க மேல. இப்ப என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் மெழுகுவத்தி எரியறது. ஏன்னா அதுக்கு கண்டினியூஸா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் நாம மூடிடுறதுனால வெளியில இருந்து ஆக்சிஜன் அதனால எடுத்துக்க முடியாது, அதனால எரியறது நின்று போயிடும். அப்போ ஒரு ஃபயர் நடக்கணும், ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா நமக்கு முக்கியமா ஃபியூவல் தேவை. ஃபியூவலுங்கிறது என்ன? திட நிலையிலும் இருக்கலாம், திரவ நிலையிலும் இருக்கலாம், வாயு நிலையிலும் இருக்கலாம். வுட்டு, பெட்ரோலு, கெரோசின், எல்பிஜி கேஸ் எந்த நிலையிலும் இருக்கலாம். ஸோ ஃபியூவல் கூடவே நமக்கு வெப்பம் தேவை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையை அடைந்த பிறகுதான் அது எரிய ஆரம்பிக்கும். அடுத்து எரியறதுக்கு அதுக்கு முதல்ல ஆக்சிஜன் தேவை. கண்டினியூவா அது எரிஞ்சுன்னு இருக்கணும்னா அது காற்றுல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் எரியும். இததான் நம்ம ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஃபியூவல், ஆக்சிஜன், டெம்பரேச்சர், ஹீட். ஸோ இந்த மூணுல எது இல்லைனாலும் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்காது. ரைட். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபயர் நடக்குது இல்லையா? இந்த ஃபயர் நடக்கிறதுக்கு 3 விஷயம் தேவைன்னு சொல்லிட்டோம். ஃபியூவல், ஹீட்டு, அடுத்து ஆக்சிஜன். இந்த 3ம் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிட்டா கூட இந்த எரியதை தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம சில கவனமான சில முறைகளை, நடைமுறையை நம்ம பின்பற்றணும்னா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டை தடுக்க முடியும். The majority of fire begins with a small outbreak. நிறைய ஃபயர் நடக்குது இல்லையா? இந்த ஃபயர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது எங்க? ஒரு சின்ன தீப்பொறியில இருந்துதான் இந்த ஃபயர் அப்படிங்கிறதே நடக்கும். இஃப் திஸ் இஸ் நாட் நோட்டீஸ்டு, இந்த சின்ன பொறியை நீங்க கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்றால் ஃபயர் கோஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அண்ட் வில் பி ஆன் இட்ஸ் வே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த தீப்பொறி, சின்ன பொறி வருது, அதை நோட்டீஸ் பண்ணி அதை அணைச்சிட்டீங்கனாலே மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்படும்.
அதை கவனிக்க தவறிட்டீங்கன்னா இது உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தையும் பேர் இழப்பையும் ஏற்படுத்தும். Hence, most fires could be prevented. So, அதிகமாய் அதாவது நடக்கக்கூடிய அனைத்து ஃபயர் ஆக்சிடென்ட்டையும் நம்மளால் தடுக்க முடியும். எப்போ? if suitable care is taken by following some simple common sense rules. சில முக்கியமான காமன் சென்ஸ், அதாவது சாதாரணமா நம்ம அறிவு கட்டின சில விஷயங்களை நாம கடைபிடித்தாலே இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட்டை பெருமளவு நாம் தடுக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காமன் சென்ஸ் மிக மிக அவசியம். ஸோ பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய ஃபேக்டரியை எரிச்சிடும். ஸோ கவனம் மிக மிக முக்கியம். என்னென்ன நடைமுறைகள் நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டை தடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், do not accumulate combustible waste such as cotton waste அல்லது waste or cloth soaked with oil, scrap wood, paper etc. in hot corners. ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா அங்கங்க எரியக்கூடிய பொருள், ஏதாவது ஒரு மெஷின்ல அழுக்கா இருக்கும், அந்த மெஷின்ல ஆயில் சிந்திருக்கும், அந்த ஒரு துணியால துடைப்பாங்க, ஆயில் துணி கூட சேர்ந்துருக்கு. அதுக்கடுத்து கிரீஸ் ஏதாவது இருக்கும், அதை துடைச்சிருப்பாங்க, அந்த கிரீஸோட சேர்ந்த வேஸ்ட் கிளாத், காட்டன் வேஸ்ட். அப்புறம் ஏதாவது வுட் ஸ்கிராப், பேப்பர்ஸ், துடைச்ச பேப்பர், வேஸ்டான பேப்பர், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கும்பலா கூட்டி வச்சிருப்பாங்க அங்கங்க. இந்த மாதிரி கூட்டி வைக்க கூடாது. இந்த மாதிரியான எரியக்கூடிய பொருட்களை ஒரு மூலையில அடைச்சு வைக்கிறது மிக மிக தவறான விஷயம். அங்கிருந்து இந்த மாதிரி குப்பை இருந்ததுன்னா அந்த குப்பையிலிருந்து ஒரு சின்ன தீப்பொறி போதும், அது எரிஞ்சு மிகப்பெரிய விபத்தா மாறுறதுக்கு. ஸோ தீஸ் waste should be in their collection bins or points. இது எல்லாத்தையும் கரெக்டா ஒரு கலெக்ஷன் பின்ல போட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி அதிகப்படியான குப்பைகளை நீங்க சேர்த்து எரியக்கூடிய பொருளை சேர்த்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வச்சோம்னா அது ஒரு கட்டத்துல சின்ன தீப்பொறியிலிருந்து மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. நெக்ஸ்ட், அடுத்து, do not misuse or neglect electrical equipments or electrical wiring as this may cause electrical fire. ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்ல சின்ன தவறான நடவடிக்கையில மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் ஃபயரை உங்களை ஏற்படுத்தும். கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்துடும். லூஸ் கனெக்ஷன்ஸ், low rated fuse, overloaded circuits causes overheating which may in turn lead to fire. எலக்ட்ரிக்கல்ல கனெக்ஷன் கொடுக்கும்போது லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த லூஸ் கனெக்ஷன் இருந்தாலே இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி இந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகி பெரிய ஃபயர் ஆயிடும். அதே மாதிரி ஃபியூஸ் போடுறோம் இல்லைங்களா, லோ ரேட்டட் ஃபியூஸ் போடக்கூடாது. லோ ரேட்டட் ஃபியூஸ் போட்டீங்கன்னா அடிக்கடிக்கு ஃபியூஸ் போகும். அந்த ஃபியூஸ் போகும்போது தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி ஒரு ஃபயரை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர்லோடு, ஒரு சின்ன 5 amps பின் பாக்கெட்ல நிறைய பிளக்ல நிறைய சாக்கெட்ஸ் சொருவி அந்த ஒரு சாக்கெட்ல நிறைய பிளக்க சொருவும் பொழுது அது என்ன ஆகும், ஃபயரை கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபயர் கிரியேட் பண்றதுக்கு இதெல்லாம் மிக மிக முக்கியமான காரணங்கள். லூஸ் கனெக்ஷன், லோ ரேட்டட் ஃபியூஸ், ஓவர்லோட் சர்க்யூட்ஸ். ஸோ பாருங்க, இந்த மாதிரி டெர்மினல்ல கனெக்ஷன் கொடுக்கும்போது சின்ன லூஸ் கனெக்ஷன் தான் இந்த ஒயர் எரிஞ்சு அது மிகப்பெரிய விபத்தை உருவாக்கும். இன்சுலேஷன் சரியா இல்லைன்னா கூட அது எரிஞ்சு ஃபயரை உருவாக்கும். இதை பாருங்க, ஒரு சின்ன பிளக் பாயிண்ட்ல ஒரு சாக்கெட்ல எத்தனை பிளக் பாருங்க, 1 2 3 4 5 பிளக் பாயிண்ட் பிளக் அதுல சொருவி ஒரு சின்ன இதுல 5 amps எடுக்க வேண்டிய இடத்துல 15 amps 20 amps நம்ம ஓவர்லோடு பண்ணும் பொழுது கரண்ட் அதிகமாகி அங்கிருந்து ஃபயர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டேமேஜ் இன்சுலேஷன் டேமேஜ் ஆகக்கூடாது. மேல பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷனுக்குள்ள அது டேமேஜ் ஆச்சுன்னா இன்சுலேஷன் எர்த்ஃபால்ட் ஆகியோ அல்லது ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் கூட டச் ஆகியோ எரியக்கூடிய நிலையை அடையும். ஸோ இன்சுலேஷன் பிட்வீன் கண்டக்டர்ஸ் இன் கேபிள் காஸ் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் காஸ் ஃபயர்ஸ். அதனால ஃபயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபயரை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா லூஸ் கனெக்ஷன், லோ ரேட்டட் ஃபியூஸ், ஓவர்லோட் பண்ணாம இன்சுலேஷன்லாம் பக்காவா இருக்கான்னு நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஏற்படாது. Then keep away clothing and other materials that might catch fire from heating appliances.
நீங்க கிளாத்திங் மெட்டீரியல், எரியக்கூடிய பொருள்கள்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஹீட்டிங் அப்ளையன்சஸ் பக்கத்துல வைக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சால்டரிங் அயன் இருக்குது, அதுக்கு பக்கத்துல எரியக்கூடிய பொருளை வைக்கக்கூடாது. ஒரு ஹீட்டர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல எரியக்கூடிய பொருளை வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா எரியக்கூடிய பொருள் ஈஸியா அந்த ஹீட், ஆல்ரெடி ஹீட் இருந்துகிட்டு இருக்கு, இது ஃபியூல், எரியக்கூடிய பொருள் ஃபியூல், டெம்பரேச்சர் தேவையான டெம்பரேச்சர் பக்கத்துல இருந்து எடுத்துக்குது, காட்டுல இருந்து ஆக்சிஜன் எடுத்து ஈஸியா ஃபயர் ஆயிடும். Make sure the soldering iron is disconnected from power supply and is kept safe in its stand at the end of working day. ஒவ்வொரு நாளும் நம்ம சால்டிங் அயன் பயன்படுத்தும் போது, தேவையில்லாத போது, முடிஞ்ச பிறகு சால்டிங் அயனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம போகணும். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல சர்க்கியூட் ஃபுல்லா சால்டிங் பண்றதுக்கு நம்ம சால்டிங் அயனை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சர்க்கியூட்டா சால்டர் பண்ணிட்டு இருப்போம். சால்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே சால்டிங் அயன் நமக்கு தேவையில்லைன்னு பட்டதுன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு சால்டிங் அயனை அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும். சால்டரிங் ஸ்டாண்ட்ல வைக்காம சால்டிங் அயனை வுட் மேல வைக்கிறது, அல்லது பக்கத்துல ஒரு எரியக்கூடிய பொருளா இருக்கும் அந்த இடத்துல வச்சோம்னா சால்டிங் அயன்ல ஹீட்டே வந்து அங்க ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி டெய்லி லேபை விட்டு போகும்பொழுதோ அல்லது நம்ம ஒர்க் ஸ்டேஷனை விட்டு போகும்பொழுதோ எல்லா சப்ளையும் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க நம்ம கடைபிடித்தாலே நம்ம ஃபயரை வந்து தடுக்க முடியும். ஸ்டோர் ஹைலி flammable liquids and petroleum mixtures such as thinner, adhesive solutions, solvents, kerosene, spirit, LPG gas, etc. in the storage area exclusively meant for storage of flammable material. Flammable materialனா நாம பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த குறிப்பிட்டு வச்சுக்கோம். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பெட்ரோல், தின்னர், பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் தயாரிக்கிற அந்த தின்னர் மெட்டீரியல், அது அட்ஹெசிவ், நம்ம ஒட்டுறதுக்கு தேவையான இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ், சால்வெண்ட், மண்ணெண்ணெய், ஸ்பிரிட், சாராயம், எல்பிஜி கேஸ், இந்த மாதிரி எளிதில தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாம அதுக்குன்னு நாம கேர்ஃபுல்லா வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ்ல ப்ராப்பரான நடைமுறையோட பாதுகாப்பான விதிமுறைகளை பின்பற்றி நாம வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கலன்னா அதுல இருந்து ஃபயர் வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். டர்ன் ஆஃப் ப்ளோ லேம்ப்ஸ் அண்ட் டார்ச்சஸ் when they are not used. ஸோ எரியக்கூடிய விளக்கோ அல்லது ப்ளோ லேம்ப் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வேலை முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். அதை அப்படியே வச்சுட்டு போனோம்னா அது வேற ஒரு எங்கேயாவது பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து டெம்பரேச்சர் ஏறி 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 அது எரியக்கூடிய நிலையை அடைஞ்ச உடனே டக்குன்னு ஆக்சிஜன் ஏறிக்கும். ஸோ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம கவனமா பார்த்தோம்னா ஃபயர் அப்படிங்கிறதையே நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து தடுக்க முடியும். ஸோ நாம லூஸ் கனெக்ஷன் இல்லாம, லோ வோல்டேஜ், லோ ரேட்டட் ஃபியூஸ் இல்லாம, அடுத்து சால்டிங் அயன் இதெல்லாம் பயன்படுத்துறோம்னா நம்ம அதை ஒழுங்கா ஆஃப் பண்ணிட்டு எரியக்கூடிய பொருள்கள்லாம் பாதுகாப்பான முறையில வச்சு வேஸ்ட் எல்லாம் தேவையில்லாம கூட்டி வைக்காம இது மாதிரிலாம் நம்ம செய்தாலே நம்ம லேபு அல்லது ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் எரியற மாதிரியான விபத்தை, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்டை நாம் பெருமளவு தடுக்க முடியும். ரைட்? தென் இதெல்லாம் நாம செய்யணும்னு தான் நினைச்சோம், ஏதோ தவறு நடந்துடுச்சு, எரிஞ்சு போச்சு. நாம எதுவுமே விபத்து நடக்கணும்னு நினைச்சு செய்யறது கிடையாது. ஆனா விபத்து நடந்து விட்டது. இப்போ அந்த விபத்துல இருந்து நாம எப்படி மற்ற பொருட்களை காப்பாத்துறது அல்லது எரியறதை எப்படி நிறுத்துறது? கண்ட்ரோலிங் அண்ட் எக்ஸ்டிங்யூஷிங் ஃபயர். ஒரு ஃபயர் எரியுதுன்னா அதை எப்படி அணைக்கிறது, எப்படி தடுக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறது, இது ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு ஐசோலேட்டிங் ஆர் ரிமூவிங் எனி ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். ஸோ 3 விஷயங்களால தான் எரியுதுன்னு சொல்லிட்டோம். எது? ஃபியூவல், ஹீட், ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன், ஹீட், ஃபியூவல் இதுல ஏதாவது ஒன்ன நம்ம ரிமூவ் பண்ணா ஃபயர் நின்று போயிடும். இது 3 இருந்தா தானே எரியும். அப்போ 3ல ஏதாவது ஒன்னை எடுத்தோம்னாலே ஃபயர் வந்து நின்று போயிடும். அப்போ ஃபியூவலை கட் பண்ணிட்டோம்னாலே ஃபயர் நின்று போயிடும், அல்லது ஆக்சிஜன் வர்றதை கட் பண்ணிட்டோம்னா ஃபயர் நின்றுடும், அல்லது டெம்பரேச்சரை கூல் பண்ணோம்னாலே ஃபயர் நின்றுடும். அப்போ இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னை நாம ரிமூவ் பண்ணா, ஒன்னை நாம வந்து அந்த ஃபயர்ல இருந்து வெளியில எடுத்துட்டோம்னாலே ஃபயர் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுவிடும்.
அப்போ அந்த 3 பேசிக் வே இதை கட்டுப்படுத்துறதுக்கு 3 விதமான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்டார்விங் தி ஃபயர் ஆஃப் ஃபியூவல். ஃபியூவலை நம்ம வெளியில எடுத்துறது, ஃபியூவலை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு பேரு ஸ்டார்விங். ஃபியூவலை எடுத்து நாம கண்ட்ரோல் பண்ற முறைக்கு பேரு ஸ்டார்விங். ஸ்மோதரிங், ஏர் அதாவது ஆக்சிஜனை நாம கண்ட்ரோல் பண்ணி ஃபயரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு ஸ்மோதரிங். நெக்ஸ்ட் கூலிங், ஹீட்டை தணிச்சு அது வெப்பநிலையை குறைத்து நாம ஃபயரை தடுக்கிற முறைக்கு பேரு கூலிங். அப்ப இந்த 3 முறையில நாம ஹீட்டை அதாவது ஒரு ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது அணைக்க முடியும். ஸ்டார்விங், ஸ்மோதரிங், கூலிங். So இந்த மூணுல எந்த முறையை வேணா நம்ம பயன்படுத்தலாம். By any one of the above 3 methods, fire can be first controlled and then extinguished. இந்த 3 முறையில எதை நாம பயன்படுத்தினாலும் ஃபயர் கண்ட்ரோல் ஆகி கட்டுப்படுத்தப்பட்டு அணைந்து விடும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நாம ஸ்டார்விங் த ஃபயர் ஆஃப் ஃபியூவல். ஃபியூவல் ஸ்டார்விங் பண்றது என்ன? ஸ்டார்விங்னா என்ன சொன்ன? ஃபியூவலை கட்டுப்படுத்துறது, ஃபியூவலை எடுத்துறது. So அதுதான் ஸ்டார்விங். டு ரிமூவ் த ஃபியூவல் which is burning or cut further supply of fuel to the fire. ஒரு பேப்பர் எரிஞ்சிருது, ஒரு விறகு இருக்கு, விறகு எரிஞ்சிருது அப்படின்னா எரியிற அந்த ஒரு விறகை விட்டுட்டு மீதி எல்லா விறகையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு விறகு எரிஞ்சு அணைஞ்சிடும். அல்லது ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் எரியுதுன்னா எரியிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் மட்டும் விட்டு மீதி இருக்கிற எல்லா எரியாத வேஸ்ட் மெட்டீரியல் கடகடன்னு நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா எரியறது அது மட்டும் எரிஞ்சு அதோட அந்த பெரிய விபத்து தவிர்க்கப்படும். ஸோ இஃப் யூ வில் ரிமூவ் சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் ஒரு பார்ட்டை நாம ஃபியூவலுங்கிற ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணாலே ஃபயர் வந்து சஸ்டெயின் ஆகாது, ஃபயர் வந்து நின்று போயிடும். ஸோ ஃபியூவலை கண்ட்ரோல் பண்ணி அணைக்கிற அந்த முறைக்கு பேரு ஸ்டார்விங். நெக்ஸ்ட் மெத்தடு ஸ்மோதரிங். ஸ்மோதரிங் அப்படின்றது to stop the supply of oxygen to the fire by blanketing the fire with foam, sand, etc. ஒரு ஃபயர் எரியுதுன்னு வச்சுங்களேன், அதை நாம ஃபோமு அல்லது சாண்டை வச்சு அப்படியே மூடி அது வெளியில இருந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வர்றதை நாம தடுத்துட்டோம்னா அந்த ஃபயர் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு அணைந்து விடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்மோதரிங். ஆக்சிஜனை தடை பண்ணி ஆக்சிஜன் உள்ள வர்றதை கட்டுப்படுத்தி அதன் மூலியமாக நாம அந்த எரியக்கூடிய அந்த விபத்தை தடுப்பதற்கு பேரு ஸ்மோதரிங். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை குறைக்கிறது, கூலிங் மெத்தட். டு ரெடியூஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபயர் பை ஸ்ப்ரேயிங் வாட்டர் அண்ட் thus கூலிங் த ஃபயர். உள்ள ஃபயர் இருக்குன்னா நாம என்ன பண்றோம், வாட்டரை உள்ள ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா வாட்டரை அணைச்சி உள்ள இருக்கிற டெம்பரேச்சரை குறைச்சோம்னா ஃபயர் நின்றுடும். இந்த மெத்தடுக்கு பேரு கூலிங். அப்போ ஸ்டார்விங், ஸ்மோதரிங், கூலிங். ஃபயர் ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய ஃபியூவல், ஆக்சிஜன், டெம்பரேச்சர் அதாவது ஹீட், இந்த மூணுல ஏதாவது ஒன்றை எடுத்து ஃபயரை நாம கண்ட்ரோல் பண்ணி அணைத்து விட முடியும். அப்போ ஃபியூவலை எடுத்து அணைக்கிற முறைக்கு பேரு ஸ்டார்விங், ஆக்சிஜனை எடுத்து அணைக்கிற முறைக்கு பேரு ஸ்மோதரிங், இது டெம்பரேச்சரை குறைச்சி அணைக்கிற முறைக்கு பேரு கூலிங். இதுதான் இந்த 3 விதமான முறையில ஃபயரை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபயர் வந்துச்சு அந்த ஃபயரை எப்படி அணைப்பது, இதுதான் இதனுடைய முறை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர்னுடைய வீடியோவை நான் காமிக்கிறேன். இது எப்படி ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன்ஸ் எப்படி ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து டெலிபரேட்டா ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டது. ஒரு ஃபயரை வந்து நடக்கிறதுக்காக ஒரு ஹீட்டரு, அந்த ஹீட்டனுடைய கனெக்ஷனு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது இந்த this circuit is powered, the circuit is powered up. The loose connection was simulated on the face and the glass window was placed as a cover. ஒரு கிளாஸ் விண்டோ போட்டு மூடிட்டு நாம இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷனை தெரிந்தே உருவாக்கி இருக்கிறோம். லூஸ் கனெக்ஷன் நாம தெரிந்தே உருவாக்கி இருக்கிறோம். எப்படி இந்த ஃபயர் வந்து இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சே நம்ம இந்த ஃபயரை வந்து நடக்கிறதுக்கு எப்படி ஃபயர் நடக்குது அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்காக லூஸ் கனெக்ஷனை உருவாக்கி இருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல லூஸ் கனெக்ஷன் பண்ணிருக்கோம்.
கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் ஏறுது. ஸோ மேலே பிளாஸ்டிக்ல வச்சிருக்கோம், அதுக்கு மேலே கிளாஸ் போட்டு மூடி இருக்கும், ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி அந்த பிளாஸ்டிக் உருகுது பாருங்க. The glass is raised to allow placing it at temperature sensor on the phase conductor. Phase conductor கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் ஏறுது. ஏறினது மட்டும் இல்லாம இதுக்குள்ள நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் சென்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு தெர்மாமீட்டரை வெளியில வச்சிருக்கோம், டிஜிட்டல் தெர்மாமீட்டர். ஸோ 55 டிகிரி சென்டிகிரேட் வரும் பொழுது இதனுடைய ஹீட்டு எவ்வளோ உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஆரம்பிக்குது. ஃபர்தரா அந்த லூஸ் கனெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கும் பொழுது உள்ள அந்த ஒயர்னுடைய டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ 66 டிகிரி சென்டிகிரேட், ஃபேரன்ஹீட்ல 151 டிகிரி ஃபேரன்ஹீட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய டெம்பரேச்சர் ஏறும். ஸோ த க்ளோயிங் கனெக்ஷன்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு த கிளாஸ். கிளாஸுக்கு பக்கத்திலே அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிய ஆரம்பிக்குது. இட் ஹாஸ் கிராக்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹீட். கிளாஸே வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வெப்பநிலை அதிகமாகி. ஸோ ட்வைஸ் த பவர் சப்ளை வில் பி வாலண்டரிலி டிஸ்கண்டினியூட் a few minutes before being restored again. ஸோ நாம என்ன பண்றோம், இந்த பவர் சப்ளை வில் பி, அந்த பவர் சப்ளை கண்டினியூஸா நம்ம கொடுக்கும் பொழுது the power supply will be voluntarily discontinued a few minutes before being restored again. நம்ம ரெஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி நாம பவர் ஆஃப் பண்ணி இதை நம்ம கட்டுப்படுத்த போறோம். So here are the values obtained after the third power restoration. So power restoration பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நாம அந்த டெம்பரேச்சர் வேல்யூல நாம கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம பார்க்க போறோம், என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் ஏறுது. என்ன 448, 462 டெம்பரேச்சர் ஏற்றிக்கிட்டே இருக்கும். 400, 515, 598 டிகிரி. ஸோ 598 டிகிரி 619 டிகிரி வந்துருச்சு. 622 டிகிரி சென்டிகிரேட்னா அதுக்கு தகுந்த ஃபேரன்ஹீட்டும் வந்துடும். ஸோ 625 டிகிரி சென்டிகிரேட்னா 1157 டிகிரி ஃபேரன்ஹீட் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சர் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகி என்ன ஆகுது, அடுத்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது உள்ள. அடுத்த டெர்மினல் ஹீட் ஆகுது. ஸோ நம்ம லூஸ் கனெக்ஷன் தானே அப்படின்னு தனியா விட்டுட்டு போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹீட் ஆகி டெம்பரேச்சர் அதிகமாகி எல்லா கனெக்ஷன்ஸும் ஹீட் ஆகி ஃபுல்லா ஹீட்டு வந்து அப்படியே அந்த ஒயர்னுடைய இன்சுலேஷனுக்கு பரவி இன்சுலேஷன்லாம் ஹீட் அதிகமாகி மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் ஃபயரை இது கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால மிக கவனமா நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். லூஸ் கனெக்ஷன் இல்லாம ஓவர்லோட் பண்ணாம நாம இதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஃபயரு ஏற்படாது. அவ்வாறு ஃபயர் ஏற்பட்டா கூட நம்ம என்ன செய்ய முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை அணைக்கிறதுக்கு 3 விதமான முறைகள்ல ஸ்டார்விங், ஸ்மோதரிங், கூலிங், இந்த 3 மெத்தட்ல நம்ம ஃபயரை அணைக்க முடியும். ஸோ ஸ்டார்விங்ன்றது ஃபயர் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஃபியூலை கட் பண்ணோம்னா அணைஞ்சிரும். ஸ்மோதரிங்ன்றது ஃபயர் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கட் பண்ணோம்னா அணைஞ்சிரும். கூலிங்ன்றது ஃபயர் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கட் பண்ணோம்னா ஃபயர் நின்று போயிடும். இதுதான் எப்படி ஒரு ஃபயரை ப்ரிவென்ட் பண்றது, அப்படியே ப்ரிவென்ட் பண்ண முடியாம ஃபயர் நடந்தா எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற டாபிக். ஓகே.